ஹலோ வணக்கம் மக்களே. நம்ம நாடு எதை நோக்கி போயிட்டுருக்குன்னு எனக்கு சத்தியமாக தெரில. நான்லாம் சும்மாவே ஓவர் திங்க் பண்ணுற ஆள். எப்படி அப்படின்னா, எங்கள் அப்பா வயசு வரும்போதே நான்லாம் இருப்பேனா அப்படிங்கிறது எனக்கு ஒரு டவுட்டு. அந்தளவுக்கு தான் நம்ம நாடு போயிட்டுருக்கு. ஆல்ரெடி நம்மளே எல்லாத்தையும் சுரண்டி சுரண்டி எடுத்துட்டோம். தண்ணி எடுத்துட்டோம், மரத்தை அழிச்சிட்டோம், எல்லாமே பண்ணிட்டோம். இப்போ நம்ம பண்ண தாக்கத்தினால தான் சூப்பர் எலினோ அது இதுன்னு வருது. இப்போயே நம்மளால் வெயில் தாங்க முடியல. இனி அடுத்து வர ஜென்ரேஷனில் கொஞ்சம் பற்றி யோசிச்சு பார்த்தீங்களா? அது எப்படி இருக்குன்னே நம்மளுக்கு தெரியாது. அது போக ஏஐ டேட்டா பேஸ்க்காக நம்மளுக்கு ஃப்ரெஷ் வாட்டர் தேவைப்படுது. அதுவும் எவ்வளோ கம்மியாலாம் இல்லை, நிறையா தேவைப்படுது. அது எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னு கேட்குறீங்க? அண்டர் கிரவுண்ட்லேருந்து எடுக்கிறாங்க. அது மட்டுமா பண்ணுறாங்க? 8 வழி சாலை போடுறேன்னு சொல்லிட்டு இருக்கிற 2 வழி சாலை, அங்கே டிராஃபிக்கே இல்லைன்னாலும் அங்கே போயிட்டு இருக்க மரத்தை அழிக்கிறாங்க. நம்மளோட ஃப்யூச்சருக்காக தான் அங்கே சில பேர் போராடிட்டு இருக்காங்க. அது ஏங்க அடிக்கிறீங்க? அதை ஏதாவது ஒன்று பேசியாவது சால்வ் பண்ணலாம். அவங்க என்ன மனுஷங்களா இல்லை மாடா மிருகமா? ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன். யாராவது மாட்டை கூடி இப்போல்லாம் அடிக்கிறது இல்லை. அந்த மாதிரி போட்டு அடிக்கிறீங்க. இதெல்லாம் நான் பேசலாமான்னு கூட எனக்கு தெரியல. ஆனால் இதை பேசலைன்னா எனக்கு ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருக்கும். அதனால் நான் பேசிட்டேன். இப்போ என்ன வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் இருக்கேன். அடுத்த ஜென்ரேஷன் ஒன்று இருக்குது. அதுக்கு நம்ம கொஞ்சமாவது வழி கொடுக்கணும். அதை விட்டு நம்ம பாட்டுக்கு எல்லாத்தையுமே போட்டு அழிச்சிட்டு சுரண்டிட்டு இருக்கிறதுலாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்லை. பார்க்கலாம்.